இம்மாதத்திலும் நம்மை வழிநடத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற நம்பிக்கையின் கோளாகிய சத்திய வசனம் ஏசாயா 43வது அத்தியாயம் வாக்கியம் 4. போதும், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாய் காணப்பட வேண்டும். இவ்வுலகத்திலே மனிதனுடைய பார்வைக்கு அருமையாய் காணப்பட, மனிதன் பார்வைக்கு பிரியமாய் காணப்பட, அழகாய் காணப்பட நாம் பலவிதமான நம் வாழ்விலை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இறைவனின் பார்வைக்கு அருமையாய் இருப்பது நமக்கு அவசியமான ஒன்று. அப்படி இறைவனுடைய பார்வையிலே நாம் அருமையாய் காணப்பட்டால் ஆண்டவருடைய கனத்தையும் மகிமையையும் நிச்சயமாய் பெற முடியும் என்று திருமறை சொல்லுகிறது. தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்ற திருமறையின் மாந்தர்கள் தேவனுடைய பார்வையிலே எவ்வளவாய் கனம் பெற்றார்கள் என்பதை நாம் ஒரு விசை திரும்பி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். தாவீதை குறித்து திருமறை சொல்லுகின்ற வாக்கியம், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக அவர் காணப்பட்டார். அவரை அழைத்து வரவில்லை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு. சாமுவேல் ஈசாயின் இல்லத்திற்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி ராஜாவை தேடும் போது அவரை அவர் குடும்பம் அழைத்து வரவில்லை. உனக்கு ஏதாவது மகன் இருக்கிறானா? முதல் மகனை பார்க்கிறார், இரண்டாவது மகனை பார்க்கிறார். இந்த சாமுவேலின் பார்வைக்கு அந்த பிள்ளைகள் எல்லோரும் ராஜாவுக்கு ஏற்ற அலங்காரம் உடையவர்களாய் காணப்பட்டாலும் இறைவனுடைய பார்வையிலே அவர்கள் ராஜாவிற்குரிய அலங்காரங்களை பெறவில்லை. சாமுவேல் முதல் மகனை பார்த்து, இவன்தானா, இவன் மீது அபிஷேக தைலத்தை ஊற்றவா என்று கேட்டபோது இறைவன் நிராகரிக்கிறார். இல்லை இல்லை, நீ பொறு, நான் அபிஷேகம் பண்ண வேண்டியவன் இவன் அல்ல, அவன் வர வேண்டும். கடைசி வரை அந்த பிள்ளையை தகப்பன் அழைக்கவில்லை. பிறகு சாமுவேல் கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? இல்லை இல்லை, எனக்கு ஒரு பிள்ளை உண்டு. வனாந்திரத்திலே அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கின்றான். உலகம் மறந்த பிள்ளை, உலகம் எண்ணி பாராத ஒரு பிள்ளை. ஆனால் இறைவன் அந்த பிள்ளையை அருமையானவனாக பார்த்தார். கோலியாத் முன்பாக வந்து நிற்கின்றான். கோலியாத் அவனை பார்த்து எள்ளி நகையாடுகின்றான். இவனெல்லாம் எனக்கு ஒரு எதிரி என்று எனக்கு முன்பாக வந்து நிற்க வைத்து விட்டார்களே என்று இஸ்ரவேலின் தேவனையும் அவன் நிந்திக்கின்றான். தேவனுடைய பார்வையில் அருமையானபடியால் அன்று சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அடுத்து கோலியாத்தை வெற்றி கொண்டான். தேவன் பார்வைக்கு அருமையானபடியால் நீங்கள் கனம் பெறுவீர்கள். தேவனால் அபிஷேகிக்கப்படுவதும் தேவன் தருகின்ற ஜெயத்தை பெறுவதும் தேவனால் தேவனுடைய பார்வையில் அருமையானவர்களுக்கு கிடைக்கின்ற மாபெரும் புகழ்ச்சி. தேவனால் அபிஷேகம் பெறுவது. தாவீது அதை பெற்றுக்கொண்டார். தாவீது அதை அனுபவித்தார். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பார்வையில் நீங்கள் அருமையானவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே அபிஷேகமும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியும் இருக்கும். இரண்டாவது ஒரு மாந்தரை நான் உங்கள் கண் முன்பாக நிறுத்த விரும்புகின்றேன். அவர் தானியேலை குறித்து திருமறையில வேதம் சொல்லுகின்ற ஒரு அழகான வாக்கியம், பிரியமான புருஷன். காபிரியேல் தூதன் அவரை அழைக்கும் போது தானியேலுடைய பிற்பகுதியில 2 முறை இஸ்ரவேல் ஜனங்கள் இனி வரும் நாட்களிலே அடைய போகின்ற துன்பங்கள், வரும் நாட்களை குறித்த எல்லா செய்திகளையும் காபிரியேல் தூதன் தானியேலுக்கு அறிவித்த போது அவர் சொல்லுவார், பிரியமான புருஷனே, பிரியமான புருஷனே என்று சொல்லுவார். பிரியமான புருஷன் அப்படின்னா ஆண்டவருடைய அன்பிற்கு பாத்தியப்பட்டவன், ஆண்டவரால் சிநேகிக்கப்பட்டவன், ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டவன். அவர்களுக்கு இந்த உலகம் அவர்களை கனப்படுத்த தவறினாலும் இறைவன் அவர்களை மறக்க மாட்டார். தானியேல் இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியில
ஒரு ஞானமுள்ள மனிதனாக காணப்பட்டார். அவன் பாபிலோன் தேசத்திலே அடிமையாய் இருந்தாலும் இறைவனை வழிபடுவதிலே அவன் ஒருபோதும் இரக்கங்களை சந்தித்ததில்லை. இறைவனை வழிபடுவதை அவன் ஒருபோதும் விட்டுவிட்டதல்ல. அவன் எப்போதும் போல் இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தான். ஒரு சூழ்நிலையிலே தானியேலுடைய உயர்வை சகிக்கக்கூடாத சக மனிதர்கள், தானியேலின் உயர்வை ஏற்றுக்கொள்ள முடியாத பாபிலோன் தேசத்து அதிபதிகள், பாபிலோனை தேசத்திலே தானியேல் ஒரு அந்நிய மனிதன் இவ்வளவாய் உயர்த்தப்பட்டானே என்று பொறாமை கொண்டவர்கள் தானியேலை வீழ்த்த நினைத்தார்கள். தானியேலை வீழ்த்துவதற்கு எந்த முகாந்திரமும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கடைசியிலே அவர்களே ஒரு வலையை பின்னுகிறார்கள். ஒரு மாதம் அளவும் நமது தேசத்தின் ராஜாவை மாத்திரமே பணிய வேண்டும், இது ஒரு கட்டளை. இந்த நாட்களிலே தேசத்தின் ராஜாவின் சிலையை, அந்த பொற்சிலையை யாரெல்லாம் சேவிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டும். தன்னை சேவகம் செய்ய வேண்டும், தன் சிலையை வணங்க வேண்டும் என்று சொன்னால் எந்த ராஜாதான் மகிழாது இருப்பார்? இங்கே தானியேலின் காலத்தில் இருந்த ராஜாவும் அதற்கு விதிவிலக்கில்லை. தன்னை வணங்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையிலே மயங்கி அதை கட்டளையாக விடுக்கிறார். தேசம் முழுவதும் செய்தி பரப்பப்படுகிறது, ராஜாவை மாத்திரமே வணங்க வேண்டும். ஆனால் தானியேலோ, திருமறை சொல்லுகிறது, அவர் வீட்டினுடைய ஜன்னல் கதவுகள் எல்லாவற்றையும் திறந்துவிட்டு எப்பொழுதும் போல அந்தி சந்தி வேளைகளிலே ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டே இருந்தார். ஆண்டவரோடு கொண்டிருந்த உறவிலே அவர் ஒருபோதும் விலகவில்லை. அன்புக்குரியவர்களே, இறைவனின் பார்வையில் அருமையானபடியால் என்கின்ற பெயரை பெற வேண்டும் என்றால், இறைவனின் பார்வைக்கு நீங்கள் அருமையானவர்களாய் தெரிய வேண்டும் என்றால், வாழ்க்கையின் சூழ்நிலைகள் தாறுமாறாக இருந்தாலும் இறைவனை வழிபடுவதிலே, இறைவனை ஆராதிப்பதிலே, இறைவனை நெருங்கி சேருவதிலே எந்த சமரசமும் நமக்கு இருக்கக்கூடாது. உலகத்தின் போக்கு வேறு விதமாக இருக்கலாம், ஆனால் உங்களின் எண்ணம் இறைவனுக்கு உகந்ததாகவே இருக்க வேண்டும். தானியேல் அந்த கடினமான சூழ்நிலையிலும் இறைவனை ஆராதிக்க தவறவில்லை. இறைவனின் பார்வையில் அருமையாய் இருந்தபடியால் இறைவன் சொல்லுகிறார், பிரியமான புருஷனே, பிரியமான புருஷனே. எவ்வளவு அழகான ஒரு வாக்கியம்! தாவீதிற்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய அங்கீகாரம். அதற்கு முன்பாக சிங்கங்களின் கெபிகளிலிருந்து தானியேலை விடுவித்த ஆண்டவர் அந்த விடுதலையோடு கூட அவருக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான பட்டம், எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவன். அவர் பார்வையில் அருமையானபடியால் கணம் பெற்றாய் அப்படிங்கிற ஒரு வேத வாக்கியம் இவருக்கு நிறைவேறியது. அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு பிரியமானவராக தானியேல் காணப்பட்டார். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக தாவீது காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்ற இன்னொரு திருமறையின் மாந்தர் ஆபிரகாம். ஊர் என்கின்ற தேசத்திலிருந்து ஒரு கல்தேய பட்டணம், விக்கிரகங்களை செய்வதுதான் தகப்பனின் தொழில். விக்கிரகங்களை செய்து விற்பனை செய்கின்ற குடும்பத்திலிருந்து வந்த ஒருவர் அந்த தொழிலை நிராகரிக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த நாட்களிலே விக்கிரக வணக்கம் என்பது மிகுந்திருந்தது. ஜனங்கள் எல்லோரும் இந்த விக்கிரகத்தை வாங்கி, விக்கிரக தொழில் என்பது ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு தொழில், நிறைய செல்வம் கொளிக்கின்ற ஒரு தொழில். ஆனால் ஆபிரகாம் அதை நிராகரிக்கிறார். ஆபிரகாம் அதை நிராகரிக்கிறார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்கின்ற கட்டளை பிறப்பதற்கு முன்னதாகவே இந்த ஆபிரகாம் விக்கிரகத்தை தன் வாழ்வில் இருந்து விட்டகற்றினார். விக்கிரகத்தை விட்டு அவர் விலகி வந்தார்.
இந்த கட்டளைகள் எல்லாம் மோசையின் காலங்களில் கொடுக்கப்பட்டவைகள். ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிக ஆரம்பத்திலேயே இந்த கட்டளைகளை தன் வாழ்க்கையிலே பின்பற்றினார். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்ற ஓர் இறை கோட்பாட்டிலே அவர் உறுதியாக நின்றார். தேவனுடைய பார்வையிலே அவர் கனம் பெற்றார். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சிநேகிதன், தேவனுக்கு சிநேகிதன் எண்ணப்பட்டார். ஃப்ரெண்ட் ஆஃப் காட், ஆண்டவருக்கு சிநேகிதர். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கணம் இல்லையா? உன்னுடைய சிநேகிதர் யார்? இந்த உலகத்தையே படைத்து, இந்த உலகத்தை பாதுகாத்து, இந்த உலகத்தை வழிநடத்தி வருகின்ற இறைவனே எனது சிநேகிதர். நீ என் பார்வைக்கு அருமையானபடியாக கணம் பெற்றார். அவர் செய்தது என்ன? இறைவன் வெறுப்பதை அவர் வெறுத்தார். இறைவன் விரும்பாததை அவர் தன் வாழ்க்கையின் விருப்ப பட்டியலில் இருந்து எடுத்து போட்டார். இறைவன் நிராகரித்ததை அவர் நிராகரித்தார். அன்புக்குரியவர்களே, அந்த துணிச்சல் நமக்கு இருக்க வேண்டும். அவன் விட்டு விட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல போட்டிருக்குது. அந்த வார்த்தையை மிக எளிமையாக நாம் கடந்து செல்லுகின்றோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கின்ற பாவத்தை கூட விட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர் செல்வங்களையும் சொந்தங்களையும் விக்கிரகங்களையும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தார். அவர் இருந்த தேசத்தில் இருந்த நட்புகளையும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தார். அன்புக்குரியவர்களே, விட்டு விடுவது என்பது எளிதான காரியம் இல்லை. ஆனால் இறைவனுக்கு பிரியமான காரியம். இறைவன் நேசிக்கிறார். எனவே இந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஊர் என்கின்ற தேசத்திலிருந்து வெளியே அவர் வந்தவுடன் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நீ பேர் பெற்றிருப்பாய், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பூமியிலே வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். இன்றளவும் ஆபிரகாம் நினைவு கூறப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் எல்லாரும் யார் மூலமாக இறைவனின் பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள்? நீங்கள் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் இல்லையா? அனைவருக்கும் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக எங்கள் வீட்டில் ஒரு நாங்கள் சில காரியங்களை குறித்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது இந்த குலதெய்வத்தை குறித்து பேசிக்கிட்டு இருந்தோம். குலதெய்வம் எல்லா வீட்டிற்குமே ஒரு குலதெய்வம் இருக்கும். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு குலதெய்வம் என்பது இல்லை. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் தங்கள் குலத்தை விட்டு ஆபிரகாமின் சந்ததிகளாக தங்களை அறிவித்துக் கொண்டவர்கள், இயேசுவின் சந்ததியாக தங்களை அறிவித்துக் கொண்டவர்கள். எனவே நீங்க யாரும் குலதெய்வத்துக்கு போறீங்களா? யாரும் போகிறதில்லை. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது குலதெய்வம், அந்த வீட்டில் இந்த குலதெய்வம் என்பது ஒரு வீட்டினுடைய அடையாளம், மூதாதையர்களுடைய வழிவம்சத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு மூலச்சொல் தான் குலதெய்வம். அந்த வீட்டில் இருந்த யாரோ ஒரு முன்னோர் இறந்து போயிருக்கிறாங்க, அவர்களை வழிபடுறாங்க. அந்த லீனியல்ஸ் தான், அந்த வழிவம்சம் தான். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அது இல்லை. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் ஆபிரகாமுடைய வம்சங்களாய் மாறிவிடுகிறார்கள். நம்மளுடைய ட்ராக் மாறிடுச்சு. நம்ம இப்போ சப்வேல கிடையாது, நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் இல்லையா? நிறைய பேர் இன்னும் சப்வேலையே தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே நிறைய இடர்பாடுகள் இருக்கும், பார்த்துக்கோங்க அன்புக்குரியவர்களே. அழகான பைபாஸ் இருக்குது இல்லையா? அழகான பைபாஸ் இருக்கும்போது அதுக்கு பிறகு நம்ம எதில் போகக்கூடாது? பக்கத்தில் இருக்கிற சைட் ட்ராக்லாம் போகக்கூடாது. அன்புக்குரியவர்களே, எல்லா ட்ராக்கும் போகும். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அழகான ட்ராக்ல நீங்க போங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியாக கனம் பெற்றார். தாவீது இருதயத்திற்கு ஏற்றவராக இருந்தார். ஆண்டவருடைய அபிஷேகத்தையும் வெற்றியையும் அவர் வாழ்க்கையில் சுதந்திரித்தார். தானியேல் ஆண்டவருக்கு பிரியமுள்ள புருஷனாக காணப்பட்டார். அவர் வாழ்வில் பாருங்கள், தூக்கி எறியப்பட்டாலும் ஆண்டவர் அவரை முழுவதுமாக பாதுகாத்தார். அதுபோல ஆபிரகாம், அவர்தான் விசுவாச சந்ததிகளின் அடையாளமாகவே மாற்றினார். உங்களையும் ஆண்டவர் அப்படி மாற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். புதிய மாதத்திலே வாக்கியத்தின் ஆசீர்வாதங்கள் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் சேரட்டும். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.